கைஸ் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பிளாக் பைப் வந்து அந்த மஃப்ளர் வந்து அவங்ககிட்ட நேற்று ரெடியாக இல்லை. ஸ்டாக் இருக்கு ஆனால் ரெடி இல்லை. இது நல்லா ஹீட் ஆகுறாப்புல இவர். ஸோ பில்லியன் சீட்டில் உட்காரவங்களும் கொஞ்சம் பார்த்து உட்கார சொல்லுங்க. ஆனால் இதுக்கு வந்து அவங்க ஷீல்டு கொடுக்குறாங்க. இது செம்ம ஹீட் ஆகும், இது கூட விளையாடாதீங்க. உங்களுக்கு ஒரு ஷீல்டு கொடுக்குறாங்க அவங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா MNTB கிராஃப்ட்ஸ் மண்ணுடைய ராலி ரேசிங் பைப். இது வந்து 4th ப்ரோட்டோடைப் அவங்களுக்கு. ஸோ இது ஒரு நாளைக்கு நம்ம கொடுத்துருக்காங்க ஓட்டி பார்க்குறதுக்கு. பை த டைம் அவங்க அந்த பிளாக் ஒன் ரெடி பண்ணுவாங்க. அது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு பண்ணுற ப்ராசஸ் எப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு உங்களால் பேனியர்ஸோ சேடல் பேக்கெல்லாம் ஃபிட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். பட் அவங்க டூரிங்காகவும் இந்த மஃப்ளர்ஸ் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ வரும்னு தெரில. மேபி அது வந்துச்சுன்னா நீங்கள் டூரிங் பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து எஸ்பெஷலி ஆஃப் ரோடிங். ஓகே, ஸோ வால்வட்ரானிக் ஹோல் கண்ட்ரோல் யூனிட் இங்கே வருது. அதனுடைய எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் சீட்டு கடியில் வரும். ஸ்விட்சு வந்துட்டு இங்கே வரும். எல்லாமே இன்ஸ்டாலேஷன் அப்புறம் காட்டுறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் நான் நேற்று பவர்ட்ரானிக்ஸ்கிட்ட பேசினேன். அதையே பண்ணிட்டு போயிடலான்னு யோசித்தேன். பட் இன்றைக்கி இதுக்கே நம்மளுக்கு டைம் ஆகிடும். ஸோ அதை பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறது யோசிக்கிறேன். மேபி அடுத்த மாதம் வந்து பண்ணிக்கலாம் அதை. ஏன்னா நாளைக்கு வேறு ஈஸ்டர், நான் வீட்டுக்கு போகணும். ஸோ இன்றைக்கி இவங்க 4 o'clock வர சொல்லியிருக்காங்க என்ன. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு இந்த பிளாக் சைலன்சரை 4 o'clock போய்ட்டு இன்ஸ்டால் பண்ண போயிடலாம். ஒரு ஹாஃப் த ஒர்க் முடிஞ்சிச்சு சொல்லியிருக்காங்க. என்ன ஹாஃப் த ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓல்டு சைலன்சர் கழட்டுறது இதில் கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா, இதில் அந்த ஆக்சிஜன் சென்சர் இங்கே இருக்குது. இது தெரியுதுங்களா? இங்கே இந்த வயர் நான் பார்த்தேன். இந்த வயர் தான் இந்த ஆக்சிஜன் சென்சரு. ஸோ இது வந்து 2025 மாடல்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, கரெக்டாக ஒரு பிரச்சனை அவ்வளோதான். பட் அது வந்து அட்வான்டேஜ் தான் வெஹிக்கிளுக்கு. ஏன்னா வெஹிக்கிள் வந்து 2 ஆக்சிஜன் சென்சரில் ஒர்க் ஆகும். ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று அங்கே இருக்குது. ஸோ தட் வெஹிக்கிள் கேலிப்ரேஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இந்த எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த அவசரமாக டூரிங் பெங்களூர் வர்றதுனால வந்து மெட்ராஸ் வெஹிக்கிள்ஸ்கிட்ட சொல்லி அவர் வீட்டுக்கே வந்துட்டு இந்த இது அழுக்காக இருக்குது, இந்த கார்பன் ரேசிங் விண்ட்ஷீல்டை வந்துட்டு நமக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காரு. ப்ளஸ் இந்த மொபைல் ஹோல்டர் ஆர் GPS மவுண்ட்டையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காரு நமக்கு. தேங்க்ஸ் டு மெட்ராஸ் பைக்கர்ஸ். அண்ட் அவங்க தான் இந்த ஃபியூல் எக்ஸ் ப்ரோ ப்ளஸ் இன்ஸ்டால் பண்ணாங்க. அண்ட் என்கேஜ் ஏர் ஃபில்டர் நம்மளுக்கு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் தான். ஸோ ஐம் ஹாப்பி. அண்ட் திஸ் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் இஸ் கோனா மேக் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ வித் வால்வட்ரானிக் அது வந்து உங்களுக்கு 1 bhp எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கும். இஃப் யூ ஓப்பன் த வால்வட்ரானிக், யூ ஓப்பன் த வால் அப்படின்னா 2 bhp உங்களுக்கு கொடுக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.5 bhp வித் ஃபியூல் எக்ஸ்ப்ளோர் இஸ் கிவிங். அண்ட் பவர்ட்ரானிக் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு சொன்னால் இட் வில் கிவ் யூ எக்ஸ்ட்ரா 2.5 bhp, காஸ்டிங் டோட்டல் to 5 bhp எக்ஸ்ட்ரா பவர் கெயின். ஓகே, let's hear the sound. அந்த சவுண்டு கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. How is the sound? ஹீட்லேயே வந்து பயங்கரமாக இருக்குது. கூடுதல் ஏர் ஃப்ளோன்றதுனால உங்களுக்கு என் கை தெரியுமா உங்களுக்கு இப்படி அதிருது, கையை அதிருது பாருங்க. அந்த அளவுக்கு காற்று இல்லை. ஓகே, let's go for a test ride and see how it is. ஸோ it's a great machine. இது பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பைக்கர். நான் எதிர்பார்க்கல ராயல் என்ஃபீல்ட் இந்த மாதிரி ஒரு வண்டி பண்ணுவாங்கன்னு. Let's see.
கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன். ஹெவிலி க்ரௌடட் ஏரியா சிஸ்டம். ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஒரு வீடியோ போடுறோம். காட்டம் இருக்கேன். தப்பு பண்ணுறது ஆட்டோ சவுண்டு பயங்கரமாக இருக்குது. ஓடி சவுண்டு பயங்கரமாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர்சஸ் ரியாலிட்டியில் கொண்டு வந்து செட் பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு ஜூஸ் இருக்குது. காலேஜ் ஏரியா காசு